தமிழ்நாடும் கேரளாவும் தேர்தல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம எப்படி டில்லி மதிக்கிறது என்பதற்கு அதான் அடையாளம். அந்த தில்லி நம்ம எப்படி மதிக்க விரும்புகிறது என்பதற்கான அடையாளம் தான் இந்த பில்சர். இந்த உலகத்தில் எந்த ஒரு புத்திசாலி நாடோ பொருளாதார வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கமோ சமூகத்தை பற்றி தெரிந்த ஒரு அரசாங்கமோ இப்படி பொருளாதார சமூக வளர்ச்சியின் காரணமாக மக்கள் தொகையை சமநிலைப்படுத்திய சிறப்படுத்திய ஒரு மக்களுக்கு தண்டனை தருவார்களா? இந்தியாவுக்கு அதிகமான பொருளீட்டி தந்து வருமானத்தை உருவாக்கி உங்களுக்கு வரியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பொன் முட்டையிடும் வார்த்தை அறுப்பது புத்திசாலித்தனமா? எவனாவது அதை செய்வானா? யூபி எம்பி, ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் உள்ள எம்பிகளுக்கு முழு அதிகாரத்தை கைமாற்றி கொடுத்த பிறகு இந்தியாவில் இந்தி ஸ்டேட்ஸ் என்பது அதிகாரம் கொண்ட பகுதியாகவும் மற்ற மாநிலங்கள் அனைத்தும் தெற்கு மட்டும் இல்லை, எல்லாருமே காலனிகள். தென்னிந்தியாவின் பிரச்சனை மட்டுமா? அது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை இல்லையா? ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனையாக அது மாறவே மாறாது. உடனடியாக இதை தடுத்து நிறுத்தாவிட்டார் அல்லது இதுக்கு எதிராக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வலுவாக குரல் கூட கொடுக்க முடியாமல் போனால் இதை நான் தோல்வி என்று சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய அவலம் என்று தான் சொல்லுவேன். வலு இல்லாத போது தோற்று போகலாம், ஆனால் எந்த வலுவும் இல்லாத போதும் சத்தம் போடலாம். ஆனால் அந்த சத்தம் போடக்கூட தயாராக இல்லாத ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோமோ என்கிற அச்சம் என்பது அதுதான் மிகப்பெரிய அச்சம். வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்வில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் வீதிகளெல்லாம் மக்கள் திரண்டு போராடி கொண்டிருக்க வேண்டிய, ஆனால் அப்படி போராடாத ஒரு பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கிறோம். இதற்கான வாய்ப்பை அளித்த தோழர்கள் மருதையன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தொகுதி மறுசீரமைப்பு விஷயம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நிர்வாக சம்பந்தப்பட்ட, அதுவும் இந்த ஊழல் செய்கிற லஞ்சம் வாங்குகிற அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனை என்கிற ஒரு பொது புத்தியை நாம் கொண்டிருக்கிறோம். அண்மை கால வரலாற்றில் நடந்த வேறு எந்த சட்ட திருத்தத்தையும் விட, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை விட, அல்லது அரசியல் ரீதியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை விட மிகப்பெரிய தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவ்வளவு தேர்தல் நெருக்கடியிலும் இந்த சூழலிலும் கூட மிக தெளிவாகவே ஒரு வீடியோ மூலமாக இந்த பிரச்சனையை முழுமையாக உணர்ந்து பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் அதனுடைய தென் மாநிலங்களைச் சேர்ந்த ப. சிதம்பரமோ, ரேவந்த் ரெட்டி அவர்களோ, தெலுங்கானா முதல்வர், அல்லது கர்நாடகத்திலிருந்து அதனுடைய துணை முதல்வர் சிவகுமார் போன்ற ஒரு சிலர், கபில் சிபல் போன்ற சில சட்ட வல்லுநர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரச்சனையை சோனியா அவர்களும், சோனியா அம்மையார் அவர்களுமே விரிவாக பத்திரிகையில் எழுதுந்தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்தியா முழுக்க இதை பற்றி ஒரு பேச்சு அல்லது கவனம் இல்லை என்றெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் இது 10ஓடு 11ஆக இருந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம். உண்மையிலேயே முதல்வரே பேச்சில் சொன்னதை போல இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதற்கு எதிராக தமிழ்நாடு பொங்கி எழ வேண்டும். திமுக தன்னுடைய 50களிலும் அரசியலிலும் மேற்கொண்ட அரசியலை நாங்கள் மீண்டும் கையில் எடுப்போம். இதை மிரட்டல் நினைக்காதீங்க, மிரட்டல் நினைச்சாலும் சரி, இதை நாங்கள் செய்வோம் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இதுவரையில் வெளிவந்த வார்த்தைகளிலேயே நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பேச்சு. எந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட போகிறதோ அந்த மாநிலங்கள் தேர்தலின் ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும்போது, தேர்தல் பிரச்சாரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது, எந்த விதமான அரசியல் சாசன ரீதியான நடைமுறையும் பின்பற்றாமல் மோடி அரசாங்கம் இதை நாடாளுமன்றத்தில் 3 மசோதாக்களை கொண்டு வருகிறது.
இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கப்படுவது ஒன்று. இந்த தொகுதி மறுவரை தொடர்பான ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தின் கூறுகளை திருத்துவது. இதோடு சந்தடி சாக்கில் விமன் ரிசர்வேஷன் பில். மோடி அவர்கள் அதை மட்டுமே பேசி, நாளை ஒரு பிரச்சனை இதனால் வந்தால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்தை காங்கிரஸோ அல்லது திமுகவோ மற்றவர்களோ எதிர்க்கிறார்கள் என்று சொல்வதற்கு வசதியாக எல்லாவற்றையும் ஒன்றாக கூட்டி குழப்பி இதை நாளை அறிமுகம் செய்ய இருக்கிறார். ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சியால் தென் மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் சென்னையில் கூடி இந்த பிரச்சனை பற்றி பேசிய பிறகு இதனுடைய அரசியல் முக்கியத்துவத்தை உலகம் அறிந்திருக்கிறது. அது எதையுமே பொருட்படுத்தாமல் தமிழ்நாடும் கேரளாவும் தேர்தல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம எப்படி டில்லி மதிக்கிறது என்பதற்கு அதான் அடையாளம். அந்த தில்லி நம்ம எப்படி மதிக்க விரும்புகிறது என்பதற்கான அடையாளம் தான் இந்த பில்ஸ் எல்லாம். ஒரு புள்ளி வரும் என்று பார்க்கும்போது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையை நான் ஒரு 2-3 புள்ளி வரங்களை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஒரு 849 அல்லது 850. அதில் மாநிலங்கள்லேருந்து நேரடியாக 815, யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 35. இதில் ஒரு கருத்து இப்போ சொல்கிறாங்க, யூனியன் பிரதேசங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் எப்படி வரணும் என்பதை அரசாங்கமே தீர்மானித்துக் கொள்ளும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வரணும்னு கூட தேவை இருக்காது என்று நான் அச்சப்படுகிறேன். அதான் யூனியன் பிரதேசமாச்சு. அப்போ யூனியன் பிரதேசத்திலிருந்து வரக்கூடியவர்களை எப்படி இருக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அவர்கள் ஒருவேளை நியமன எம்பிக்களைப் போலவே வரக்கூடிய சூழல் இருக்குமானால் நாளைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் எல்லாவற்றையுமே யூனியன் பிரதேசமாக மாற்றி காஷ்மீரை மாற்றினது போல இந்த தேர்தலுக்கு முறையை கூட ஒழிச்சிடலாம். நியமன எம்பிக்கள் போல இந்தியாவிலிருந்து அவர்கள் விருப்பப்படக்கூடிய நபர்களை அவர்களே நியமித்து கொண்டு வந்து விடலாம். இதெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிறது இனி தான் பார்க்கணும். 71 சென்சஸ் அடிப்படையில் மறுவரையறை செய்யக்கூடாது என்ற முடிவை ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்திரா காந்தி கொண்டு வந்த நேரத்தில் இப்போ பேசும்போது கூட சத்யராஜ் குறிப்பிட்டு பேசினார். வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அது இந்திராவினுடைய எமர்ஜென்சி பீரியடில் மிக மோசமான முறையில் வன்முறையின் மூலமாக குடும்ப கட்டுப்பாட்டுக்கான வேலைகள் நடந்தன. உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் இந்திராவினுடைய மகன் சஞ்சய் காந்தி அதுக்கு பேர் போனவராக இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் ஒரு நூற்றாண்டு காலமாக இங்கு நடந்த சமூக இயக்கத்தின் காரணமாக தந்தை பெரியார் போன்றவர்கள் நடத்திய பெண்ணுரிமை இயக்கத்தின் காரணமாக கல்வி, பொருளாதாரம், அது தொடர்பான சுதந்திரம், எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கான சுதந்திரம், இதையெல்லாம் உறுதிப்படுத்தி அதன் மூலமாக பெண்களாகவே முடிவெடுக்கிற ஒரு நிலை வரும்போது தான் இங்கே எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது குறைந்தது. இது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வளர்ந்த நாடுகள் எந்த பாதையில் சென்றனவோ அதே பாதை. கல்வியும் பொருளாதார சூழலும் மாறும்போது, பெண்களுக்கு உரிமை வரும்போது 8 குழந்தைகள் 10 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதெல்லாம் குறைந்து 4 3 கூட குறைஞ்சி, என்னுடைய தந்தையார் தலைமுறையிலே நாங்கள் 4 பசங்க, எங்கள் தலைமுறையில் என்னுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் 2 இல்லை 1 தான், 3 கூட கிடையாது. இது எல்லா குடும்பத்திலையும் பார்க்கலாம். ஆக இது சமூக பொருளாதார வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு. இந்த உலகத்தில் எந்த ஒரு புத்திசாலி நாடோ பொருளாதார வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கமோ சமூகத்தை பற்றி தெரிந்த ஒரு அரசாங்கமோ இப்படி பொருளாதார சமூக வளர்ச்சியின் காரணமாக மக்கள் தொகையை சமநிலைப்படுத்திய சிறப்படுத்திய ஒரு மக்களுக்கு தண்டனை தருவார்களா? இங்கிருந்து நீங்க கேள்வியை தொடங்கணும். யாராலும் இப்படி சிந்திக்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகையினுடைய அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் என்பது 1.8. அதாவது அது குறைந்தபட்சம் 2.1 இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, நாம் இருவர் நமக்கு இருவர்னு.
இந்த நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தால் தான் மக்கள் தொகை மீண்டும் மீண்டும் அதே நிலையில் கூட இருக்க முடியும். இப்போ நாம் இருவர், ஆனால் நமக்கு இருவர் இல்லை. நமக்கு 1.8 தான், 1.25 தான் இருக்கிறாங்க. சில குடும்பங்களில் 2, சில குடும்பங்களில் 1. கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பங்களை அதை தான் பார்க்குறேன். சில குடும்பங்களில் 2, சில குடும்பங்களில் 1. அப்போ இந்த ஒட்டுமொத்தமாகவே தமிழ் சமூகத்தினுடைய மக்கள் தொகையில் குறையும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இன்று சந்திக்கக்கூடிய பிரச்சனை. ஏதோ முதியோர்கள் அதிகமாகிடுவாங்க அதனால் பிரச்சனைன்றது மட்டும் இல்லை. முதியோர்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்தா முதியோர்கள் நல்லா தான் இருப்பாங்க. இது ஒட்டுமொத்தமாகவே தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலத்தில் நம்முடைய மக்கள் தொகை குறையும் என்பது தான். இது சரி தப்புங்கிற வாதத்தை கூட நான் வரல. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் காட்டிய திசையில் நீங்கள் சொன்ன குடும்ப கட்டுப்பாட்டு முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மக்கள் தொகையை குறைத்து, எனவே பொருளாதார உற்பத்தியின் நுகர்பவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்ததன் காரணமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்விக்கும் வளர்ச்சிக்கும் செலவழித்து இந்தியாவுக்கு அதிகமான பொருளீட்டி தந்து வருமானத்தை உருவாக்கி உங்களுக்கு வரியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பொன் முட்டையிடும் வார்த்தை அறுப்பது புத்திசாலித்தனமா? எவனாவது அதை செய்வானா? தென் மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே போதுமான அளவுக்கு இன்னைக்கு பணம் கிடையாது. மேற்கு மாநிலங்களில் ஃபினான்ஸ் கேபிட்டல் இருக்கலாம். ஃபினான்ஸ் கேபிட்டல் தானாகவே குட்டி போட்டுக்கொள்ளாது. ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது. ஆக எந்த மாநிலங்களால் இந்தியா இன்று இந்த முகத்தை பெற்றிருக்கிறதோ, உலக அரங்கில் தொழில்நுட்பம் சார்ந்து இந்தியா ஒரு சிறந்த நாடு, இந்தியானா ஐடி, இந்தியானா டெக்கு பேசுகிறீங்கல்ல, எதனால்? சத்தீஸ்கர் அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஐடி அமைப்புகளாலா? எந்த ஒட்டுமொத்த தென்னிந்தியா என்பது 30 ஆண்டு கால இந்திய வளர்ச்சிக்கு அடிப்படையோ அந்த தென்னிந்தியாவை நீங்கள் இவ்வளவு காலமாக ஒரு நிதி சார்ந்த முறையிலே வஞ்சித்து வந்தீர்கள். ஃபினான்ஸ் கமிஷனில் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் நிதியை ஒதுக்குறோம். போராடி கொண்டிருக்கிறோம். கலைஞர் போராடினார், இன்று ஸ்டாலின் போராடுகிறார், இடையில ஜெயலலிதாவும் போராடினார்கள். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த அந்த ஆண்டு கடைசியில் அவர்கள் சட்டமன்றத்தில் சுதந்திர நாள் கொடியேற்றி பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை மிக முக்கியமாக குறிப்பிட்டு பேசினார். இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் இல்லைன்னா அது ஃப்ரீடமே கிடையாது. சுதந்திர தினம் தானே, சுதந்திரம்னா என்னன்னு பேசும்போது எக்கனாமிக் ஃப்ரீடம் இல்லைன்னா அது ஃப்ரீடமே கிடையாதுன்னு பேசினாங்க. தமிழ்நாட்டில் நம்ம அனைவருக்கும் தெரியும் நாம் எவ்வளவு பணம் தருகிறோம், ஒன்றிய அரசு எவ்வளோ பணம் திருப்பி தருகிறது. உடனே பேசுவாங்க, அதை நாங்கள் அதிகமாக தானே கொடுக்குறோம். நீ அதிகமாக கொடுக்குறது குறைவாக கொடுக்குறது ரெண்டுமே உன் வேலை கிடையாது. நான் தான் கொடுக்கணும் உனக்கு. டிஃபென்ஸு வெளியுறவு கொள்கையெல்லாம் நீ வச்சிருக்கிற இல்லை, அதனால் நான் ஒன்றா உனக்கு அப்பம் கொடுக்குறேன், ஆனால் நான் தான் முடிவு பண்ணணும். இதுவே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் பொருளாதார அதாவது நிதி பகிர்வு என்பதே மிகப்பெரிய மோசடி. நான் எவ்வளவு உற்பத்தியை உருவாக்கி உனக்கு கொடுத்து எவ்வளவு வரி வருமானத்தை கொடுக்கிறேன் என்பதையும் சேர்த்து கணக்கு போடணும். வளராத மாநிலங்களுக்கு வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்வது உண்மைதான், ஆனால் அது எனக்கு தண்டனையாக இருக்க முடியாது. 1970களில் மாநிலங்களுக்கான சுயாட்சியை பற்றி அன்றைய முதல்வர் கலைஞர் பேசின போது அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்படி தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான சுயாட்சின்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் போன்ற வளராத மாநிலங்கள் என்ன செய்யும், அவங்கள எங்கிருந்து பணம் வரும்னு கேட்டாங்க. 70களிலிருந்து 2020 வரையில் 60 வருஷமா உங்களுக்கு பணம் கொடுத்தோமே, என்னாச்சு? அந்த நிதி பகிர்வுன்ற ஒரு விஷயத்திலேயே அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தது. ஏற்கனவே இருக்கிற பார்லிமெண்ட்ல வட இந்தியாவின் எம்பிக்கள் தான் அதிகம் என்பதால் பல விஷயங்கள்ல நாம் எதுவுமே செய்ய முடியாது இருந்த சூழல்ல குறைந்தபட்சம் இருந்த அந்த ஒரு மதிப்பு, குறைந்தபட்சம் இருந்த அந்த மதிப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை, இனிமேல் நீங்கள் 0 என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு RSS பாஜக ஆட்சி வந்திருக்கிறது என்பதுதான் நாளைய வரலாற்று முக்கியத்துவம். சில 100 ஆண்டு காலமாக காலனி ஆட்சி காலத்திலும் சரி, அதன் பிறகும் சரி, 47க்கு பிறகும் சரி, நாம் நவீன வளர்ச்சி முறையால், கல்வியால், பொருளாதாரத்தால், சமூக முன்னேற்றத்தால் பெற்ற அத்தனை பலன்கள் தொடர்பாகவும்
இனி எந்த முடிவும் நாம் எடுக்க முடியாது என்கிற ஒரு அரசியலின் தொடக்கத்தை அவங்க பொலிட்டிக்கலாக ஏற்கனவே செஞ்சிருந்தாலும் அதை கான்ஸ்டிடியூஷனலாக செய்வதற்கான ஒரு எண்ணம் எப்பொழுதுமே அவங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னா, மாநிலங்கள் என்கின்ற முறையே அழிக்கப்பட வேண்டும் என்பது தான் அவங்களுடைய எண்ணம். இதை அவர்கள் மறைச்செல்லாம் பேசல. ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அடிப்படையான கோட்பாடுகள் ஒன்று, அதுவும் மொழிவாரி மாநிலங்கள் இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேட் என்பதே இருக்கக்கூடாது. தமிழில் வந்து சில சமயம் அந்த சொல் சிக்கலானது. மாநிலம்னா நான் கூட மாவட்டம் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் நினைப்போம், அது இல்லை. சட்டம் இயற்றும் அவையை கொண்ட ஒரு அமைப்பான அந்த ஸ்டேட், அதற்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றா இருக்கலாம், உள்ளாட்சி யூனியன், உள்ளாட்சி இப்போ பஞ்சாயத்து போல. ஆனால் சட்டம் இயற்றும் உரிமையை கொண்ட ஒரு அமைப்பு டெல்லியில் மட்டும்தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கணும், ஒரே நாடு ஒரே நிர்வாகம் என்கிற அந்த அமைப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் என்கிற அமைப்பு முறையை உடைப்பதற்கு அவர்கள் பல விஷயங்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனுடைய முதல் மிகப்பெரிய நகர்வு நாளை நடக்க போகிற இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை வைப்பதும் அதன் மூலமாக மற்றதை செய்வதும். நான் சட்ட ரீதியான சில விஷயங்களை பேசுவதற்கு முன்பாக இந்த வரலாற்று நிலையிலிருந்து அரசியல் நிலையிலிருந்து இந்த ஒரு பின்னணியை நாம் வந்து புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இன்னைக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு மகாராஷ்டிரா நினைக்கலாம், நம்பர் பெருசாக மாறாதுன்னு. அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை எங்களுக்கு 2 சீட்டு கூட கிடைக்கலான்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் நினைக்கலாம், அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அது அவங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமானதா? கிடையாது. மாநிலங்கள் என்கிற மொழிவாரிய மாநிலங்கள் என்கிற இந்த முறையினால் தங்களுடைய அடையாளத்தையும் அரசியலையும் அதிகாரத்தையும் உறுதி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ள அனைத்து அமைப்புகளையும் தகர்த்து எறிவதற்காக இந்த தேவை அதிகமாக உணரப்படாத இல்லை தேவையே இல்லாத யூபி, எம்பி, ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் உள்ள எம்பிகளுக்கு முழு அதிகாரத்தை கைமாற்றி கொடுத்த பிறகு இந்தியாவில் இந்தி ஸ்டேட்ஸ் என்பது அதிகாரம் கொண்ட பகுதியாகவும் மற்ற மாநிலங்கள் அனைத்தும், தெற்கு மட்டும் இல்லை, தெற்கும் சரி, கிழக்கும் சரி, மேற்கும் சரி, வடக்கின் உச்சியாக இருக்கக்கூடிய பஞ்சாப், காஷ்மீரும் சரி, எல்லாருமே காலனிகள் தான். உங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, தனிப்பட்ட மதிப்பை நான் பேசல. இன்றைய பாராளுமன்றத்தில் 25% இடங்கள் தென்னிந்தியாவுக்கு இருக்கிறது. இப்போ இந்த மாற்றம் வந்தால் அது 20க்கு வரும். 4ல் 1 பங்கு இருக்கும் போதே நமக்கு வாய்ஸ் இல்லை, 5ல் 1 பங்கு வந்தால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் என்னைக்காவது ஒரு மரியாதை இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 7 மாநிலங்கள் மொத்தமாக சேர்த்தா வந்து ஒரு 20-25 சீட்டு தான். யாராவது அவங்களை கேர் பண்ணியிருக்காங்களா? என்னைக்காவது அந்த கட்சிகளை பற்றியெல்லாம் நம்ம டெலிவிஷன் விவாதங்களில் பேசியிருக்கிறோமா? மணிப்பூரில் இருக்கிற முதலமைச்சர் பேர் நமக்கு தெரியுமா? ஏன் வடகிழக்கு மாநிலங்கள் அவ்வளவு அற்பமாக மற்றவர்களுக்கு தோன்றுகின்றன? பலன் இல்லை, அதாவது பலம் இல்லை, எனவே அவங்கள பற்றி பேசலை. இந்த நிலை தென் மாநிலங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையாக இருந்து பல தேர்தலுக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்து, அதன் பிறகு இந்திரா காந்தி, நடுவில் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி, அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் காங்கிரஸ் வந்து ஒரு 300-350 சீட்லாம் இருந்த ஒரு காலகட்டம் மாறி இந்தியாவில் வந்து முதல் முறையாக மாநில கட்சிகளுக்கு செல்வாக்கு வந்து அவர்களுடைய எம்பி சீட்டுக்கு மதிப்பு வந்தது 89லிருந்து விபி சிங்குடைய தேசிய முன்னணி ஆட்சி உருவானதிலிருந்து. அந்த தேசிய முன்னணியை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியலிஸ்ட் பின்னணியுடைய இந்த ஜனதா பரிவாரத்துக்கும், இங்கே வந்து திமுக, ஆந்திராவில் தெலுங்கு தேசம், கேரளாவில் லெஃப்ட்டு, கர்நாடகத்தில் வந்து அதே ஜேடி ஜனதாதளத்தினுடைய பிரிவு, இப்படி இருந்தவங்களும் சேர்ந்து உருவாக்கினது. அந்த 89 தேர்தலுக்கு பிறகு 2014க்கு முன்பு வரை இந்தியாவில் பல கூட்டணி அமைச்சரவைகள் அமைஞ்சது. அந்த கூட்டணி அமைச்சகங்கள் உருவான காலத்தில் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு வளர்ச்சி என்பது சாத்தியமானது. குறிப்பாக தென் மாநிலங்களிலிருந்து திமுகவும், இன்றைய தெலுங்கு தேசம் இல்லை, அன்றைய தெலுங்கு தேசம், அன்றைய சந்திரபாபு நாயுடு, என்டிஆர் அவர்களெல்லாம் வந்து அந்த கூட்டணி அமைச்சகங்கள் இருந்தபோது தான் ஒரு பரவலான
ஒரு வளர்ச்சியை இந்த நாடு 89லேருந்து பெற்றது. தென்னிந்தியாவை சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அது காங்கிரஸில் இருந்த நரசிம்மராவா கூட இருக்கட்டும், எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளில் நிதி அமைச்சராகவோ வர்த்தக அமைச்சராக, அப்புறம் உங்களுக்கு பல்வேறு அமைச்சகங்களில் இருந்தாங்க. ஒரு நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், அதன் பிறகு யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் 1, யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் 2, அப்புறம் பாஜக தலைமையிலான என்டிஏ, காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ. இது எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டினுடைய பங்கு ஒரு காலத்தில் ரொம்ப அதிகம். 40 சீட்டை அள்ளி அப்படியே ஒரு கூட்டணிக்கு நாம் கொடுப்போம். அது என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், யூபிஏ கூட்டணியாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். தமிழ்நாடு பாராளுமன்றத்தில் பெரும்பாலுமான சமயங்களில் மிக தெளிவாக ஒரு கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறது. அப்போ அங்கே உங்களுக்கு 200-300 சீட்டு வேணுங்கிற நிலையில் தமிழ்நாட்டின் 40 சீட்டு டேக்கன் ஃபார் கிராண்டட். பட் ஸ்டில் வி ஹேவ் த பவர். தமிழ்நாடும் ஆந்திராவும் சேர்ந்தால் இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானித்து விடலான்னு வட இந்திய ஊடகங்கள் புலம்பியதை நான் படித்திருக்கிறேன். இந்த ரெண்டு பேர் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க. காலங்காலமாக நீங்கள் இருந்தீங்களாடா, அதை பற்றி நீங்கள் பேசுனதே இல்லையே. ஆக இப்போ இருக்கக்கூடிய காம்போசிஷனில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையும் நீங்கள் கட்சியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களின் எண்ணிக்கை என்பது புறக்கணிக்க முடியாத ஒரு எண்ணிக்கை. இன்னைக்கும் கூட இந்தியா கூட்டணியினுடைய பலம் அப்படிதான் வந்திருக்கிறது. ஆக இதை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாத பாஜக என்ன செய்தாலும் தெற்கு இனி நமக்கு இல்லைங்கிற நிலை வந்த பிறகு அவர்களுடைய இந்த மாநிலங்களை ஒழிக்க வேண்டும்ங்கிற சித்தாந்தமும் ஏற்கனவே இருக்கிற காரணத்தினால் இந்த ஹிந்தி பேட்டினுடைய அரசியல் தான் தங்களுடைய அடிப்படை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு இதை செய்கிறார்கள். வெளிப்படையாக வட இந்தியாவில் போன தேர்தலில் பாஜகக்காரர்கள் செய்த பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தென்னிந்தியா முழுக்க ஒன்றிய அரசின் வேலை வாய்ப்புகளை நாங்கள் தான் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். பீகாரில் பேசுகிறாங்க, நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும். அவன் ஹிந்தியில் பேசுறதுனால நமக்கு தெரியாதுன்றதுனா அப்படின்ற விஷயம்தான் வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்கள் தான் ஏன் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வேலை கொடுத்தோம். தமிழ்நாட்டில் நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே கொடுத்துருக்குன்றலாம் கேள்வி இல்லை. தமிழ்நாட்டிலையும் பீகார்காரருக்கு வேலை கொடுத்துன்னு நான் தான். 2 முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது. ஒன்று, இந்து முஸ்லீம் பிரிவினையின் அடிப்படையிலாக அவர்கள் முதல் கட்ட வெற்றிகளை ஏற்கனவே பெற்றுவிட்டார்கள். இனி அந்த மாவை அதிகம் அரைக்க முடியாது. அந்த வெற்றியெல்லாம் வந்தாகிவிட்டது. 25% மேலே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் ஒரு முஸ்லீம் வேட்பாளர்கள் கூட இல்லாமல் பாஜகவால் தேர்தலை சந்திக்க முடிகிறது. இந்தியா முழுக்க முஸ்லீம்களை முடிந்த வரையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடக்கி ஒடுக்கி புறந்தள்ளி ஓரம் தள்ளி அரசியலின் மையத்திலிருந்து அவர்களை விலக்கி விட்டார்கள். 30 வருஷமாக அதனுடைய பலனை அனுபவிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக ஹிந்தி நான் ஹிந்தி பிளவை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஆழமாக இந்திக்கு ஆதரவாக அவங்க பேசுகிறாங்க? எந்த பிஜேபி அரசியல் தலைவர்கள் பிள்ளையும் இந்தி மீடியத்தில் படிக்கலையே. வட இந்தியாவில் எல்லாமே எல்லா மாநிலங்களும் இருப்பதை போல எலிட்டாக தானே அவன் இருக்கிறான். இன்னைக்கு ஏன் இந்தியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க? இந்தி பெல்ட் முழுக்க இந்தியாவின் ஒட்டுமொத்த அதிகாரமும் இந்தி பேசக்கூடிய நமக்கே ஆனது என்கிற அரசியலை திட்டமிட்டு வளர்ப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய செல்வத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்குவதன் பலனை மீண்டும் அனுபவிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பழைய ஆரிய வர்த்தத்துக்கே அதிகாரம் என்கிற நிலையை நோக்கி போக வேண்டும். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் அதிகாரம் ஆரிய வர்த்தம் என்று சொல்லக்கூடிய இன்றைய உத்தரப்பிரதேச பகுதியில் தான் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட கால எண்ணம். இந்த டீலிமிட்டேஷன் என்ன செய்கிறது? தென்னிந்தியாவினுடைய பங்களிப்பை குறைக்கிற அதே நேரத்தில் இப்போது அவங்க சொல்கிறது போல் எல்லாருக்கும் சீட் அதிகமாகும், ஆனால் எல்லாருக்கும் ஒரே ப்ரொபோர்ஷனேட்டில் அதிகமாகாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு 33% அதிகரிக்கிறது என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்துக்கு 77% அதிகரிக்கிறது. இன்றைக்கி இந்து தலையங்கத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பர்சன்டேஜ். இப்போ வடக்க பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தராகண்ட் அண்ட் டெல்லி இப்போ 543 சீட்டில் 207 சீட் இருக்குது. அவங்களுக்கு 366 சீட், அதாவது 77% அதிகரிக்கும். அதாவது
38.1% இப்போ இருக்கிற மொத்த சீட்டில் அதுலேருந்து 43.1% அதிகரிக்கும். சதர்ன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி இப்போ 132 சீட் இருக்குது. அதுலேயும் உயர்வு வரும். 177ஆக அதிகரிக்கும். ஆனால் 33% தான் இன்க்ரீஸ். அப்போ தெற்கினுடைய வளர்ச்சி, அதாவது அதிகரிப்புங்கிறது 33%, வடக்கின் அதிகரிப்பு ஏற்கனவே அதிக இடம் கொண்ட வடக்கின் அதிகரிப்பு 77%. எங்கே போய் நிறுத்தும்? எங்கே போய் முடியும் இது? ஆக இது வெறுமனே தெற்கு எனக்கு ஓட்டு கிடைக்கல அதனால தான் நான் வந்து இதை செய்கிறேன்றது மட்டும் இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய எல்லா அஜெண்டாக்களும் இதுக்குள்ளே வருது. வடக்கின் ஆதிக்கம், இந்தி ஆதிக்கம், வட இந்தியாவில் சமூக நீதி முறையாக இல்லை. எனவே வடக்கின் ஆதிக்கம் என்பது வட இந்திய ஆதிக்க ஜாதிகளின் ஆதிக்கம். ஒவ்வொரு மொழிவாரி மாநிலங்களே இருக்கக்கூடாது. ஒரே நாடு, ஒரே நிர்வாகம். இந்த எல்லாமே ஒன்று சேரக்கூடிய புள்ளியில் உருவாக்கணும்னு சொன்னால் எதையுமே வந்து ஒரே நாளில் உடைத்து எரிந்து விட முடியாதுன்னு புத்திசாலிகளான அவர்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் வந்து இங்கே மாநிலங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குத்தி வந்து நம்முடைய அதிகாரத்தை வந்து குறைத்து கொண்டே கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலை நோக்கி கொண்டு வந்துட்டுருவாங்க. அப்போ இந்த நிலைமை வருமானால் தெற்கினுடைய ஒட்டுமொத்த மதிப்பே பார்லிமெண்ட்டில் 20%ன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவாகவே வந்து ஒரு கூட்டணிங்கிறது வந்து 30-35% இருந்தால் ஆட்சியை பிடிச்சிடலாங்கிறது இந்தியாவில் மாநிலமோ மத்திய அரசுலையும் மோராலஸ் அப்படி தான் இருக்கும். 70%, 10% இன்னொருத்தருலாம் இருக்காது. பெரும்பாலும் 30-35% இருந்தாவே நீங்கள் ஒரு தொகுதி ஜெயிச்சிடலாம். அது 1/3 ஓட்டு போடுறவங்களில் 35% ஓட்டு உங்களுக்கு வந்தாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இப்போது 80% நீங்கள் அங்கே வச்சுட்டிங்கன்னா முதல் 2 பேருமே இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறதாவே வச்சுக்குவோம். உயிரோடு இருந்தாலுமே கூட முதல் 2 கட்சிகளுக்குமே சவுத் இந்தியா தேவையில்லை. சவுத் இந்தியாவில் எது வந்தாலும் அதை வந்து வச்சுக்கலாம், வந்தால் வச்சுக்கலாம். அப்போ இந்த 20%காரங்க என்ன செய்வாங்க? அதான் சொன்னேன். என்னைக்காவது நம்ம நார்த் ஈஸ்டினுடைய அரசியல் கட்சிகளை பற்றி யோசிச்சிருக்கிறோமா? ஏன்னா அவங்களுக்கு பவர் இல்லை. நாளைக்கு தமிழ்நாடுக்கு அதிகாரம் இருக்காது, கேரளாவுக்கு அதிகாரம் இருக்காது, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவுக்கும் அதிகாரம் இருக்காது, நம்ம எம்பிகளுக்கும் அதிகாரம் இருக்காது. டெல்லியில் அவர்களாகவே இந்தியில் எல்லாத்தையும் நடத்தி எல்லாம் செய்து கொள்ளலாம். நாம் பார்வையாளர்களாக போயிட்டு வரலாம். ஆனால் ஏற்கனவே உலக அளவில் நன்கு உயர்ந்திருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய பொருளாதாரம் இதனால் கீழே விழ போகிறதில்லை. அப்போ நாம் நிறைய உழைச்சி, நம்ம நிறைய தொழில்நுட்பத்தில் முன்னேறி, நிறைய சிறந்த பொருள்களை உருவாக்கி, உலக சந்தையில் நன்றாக விற்று, நிறைய வருமானத்தை கொண்டு வந்து மொத்த வரையும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்குமோ யோசிச்சு பாருங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கீதாவின் சாராம்சமே வந்துருச்சு. தென்னிந்தியா தொடர்ந்து கடமையை செய்யலாம், பலனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டாலும் கொடுக்க போகிறதில்லை. அவ்வளவு கோபத்தையும் வைத்துக்கொண்டு இப்படி நான் பேசி கொண்டிருக்கிறேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு அவங்க சொல்றாங்க. கீதையினுடைய மைந்தர்கள் இல்லையா? நான் அதான் கேட்குறேன், எந்த ஒரு நாட்டிலாவது பொருளாதார ரீதியாக டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு பிரிவை இப்படி நடத்துவார்களா? அமெரிக்கா கலிஃபோர்னியாவை நடத்துமா? யோசித்து பாருங்க. ஆனால் இவர்கள் நடத்துகிறார். இந்த 2000 ஆண்டுகால வன்மம் என்பது ஒரு அரசியல் சாசன கொள்கிற நாளை இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டு எப்படியெல்லாம் மாத்துறாங்க அழகா. மறுவரை செய்வது எப்படி என்பதற்கு மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகையை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே ஒன்று சொன்னால், அது மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கணும்னா எந்த மக்கள் தொகை அப்படிங்கிறத பற்றி நாம் யோசித்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இல்லை மக்கள் தொகையை தான் எடுத்துக்கணுமா, வேறு ஏதாவது அதுக்கு எடுத்துக்கணுமா, அது கமிஷன் முடிவு பண்ணட்டும்னு நாளைக்கு சொல்லுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார், அவங்களுடைய வரையறை என்ன, அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க, அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒருவேளை அது தப்பாக போச்சுன்னா நாங்கள் எதிர்க்க முடியுமா? முடியாது. நீதிமன்றத்தில் போனாலும் நிற்காது. அப்போ நாளைக்கு எப்படி வந்து அவங்க இதை நிறைவேற்றுவாங்க? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தால் 2/3 மெஜாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதையே மாற்றி சிம்பிள் மெஜாரிட்டியில் நாங்கள் அதை செய்துருவோம்.
அதாவது கான்ஸ்டியூஷனையே கொன்று இதுவரையில் இருந்த முறைகளையும் ஒழித்து மாற்றக்கூடிய ஒரு முறை. ஏற்கனவே இருக்கிற சட்ட முறையில் அடிப்படையில் இந்த மாற்றத்தை மட்டும் அவங்க செய்யலை. இந்த மாற்றத்துக்காக சட்ட முறையே அவங்க மாற்றுகிறார்கள். ஆக இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் குழி தோண்டி புதைப்பதற்கான அந்த வேலை ரொம்ப ஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நாளை ஒரு மைல்கல். அது ஏதோ மாநிலங்களின் உரிமை பற்றியது மட்டும் இல்லை, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸே மாறுது. எத்தனையோ கமிஷன்கள் ஏற்கனவே இங்கே போடப்பட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவின் தொடக்க காலகட்டத்திலிருந்து மொழிவாரி மாநிலங்கள் உரிமை உருவாக்கப்படுவதற்கு கூட இங்கே பல கமிஷன்ஸ் இருந்ததெல்லாம் படிச்சிருப்போம். கமிஷன்கள்னாவே என்னன்னு நமக்கு தெரியும். பெரும்பாலும் அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைப்பாவை தான். இந்த கமிஷன்கள் மூலமாக இதுவரையில் பெரும்பாலும் 90% அது ஆட்சியாளர்களுடைய குரலை பிரதிபலிப்பது தான். இப்போ இது மட்டும் என்ன பெருசாக இருக்க போகுது? ஆனால் இது கூடுதல் அதிகாரமும் இருக்கு இல்லை, கான்ஸ்டியூஷனாகவே இருக்கு. அதை நீ கேள்வி கேட்க முடியாது. ஆக இந்த இந்த தொகுதி மறியறை எந்த அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்வதற்கும் எனக்கு உரிமை இல்லை. ஆக என்னுடைய தலையெழுத்தை நீங்க தீர்மானிக்கிறீங்க, அந்த ப்ராசஸ்ல எனக்கு இடமே கிடையாது. ஒருவேளை நான் மறுத்தால், இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் சிஸ்டத்திலே உங்களுக்கு வாய்ஸ் இல்லைன்னா, உங்க அத்தனை அதிகாரம் குறைஞ்சு போன நாளைக்கு பார்லிமெண்ட் சிஸ்டத்தில் உங்களுக்கு என்ன வாய்ஸ் இருக்கும்? வாய்ஸ் ஆஃப் டிஎன் நாளைக்கு என்ன ஆகும்? வாய்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா நாளைக்கு என்ன ஆகும்? குரலற்றவர்களாக மாறப்போகிறோம். அதிகாரபூர்வமாக, அரசியல் சாசன ரீதியாக, சட்டபூர்வமாக குரலற்றவர்களாக ஆக்கப்பட போகிறோம். இதுக்கு பேர் தான் காலனியம். எப்படி நம்ம லீகலாகவும் ஃபார்மலாகவும் காலனியத்தை நோக்கி அடிமேல் அடி வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையிலே எனக்கு தெரியல. புள்ளி விவரங்கள், சட்ட நுணுக்கங்களோடு இதை எதிர்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமை என்றாலும் கூட, பொலிட்டிக்கலாக இதை எதிர்கொள்ள வேண்டியது அதைவிட முக்கியமான ஒரு கடமை. இதில் வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான தீங்கு இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்திலிருந்து மட்டும் தயவு செய்து இதை பேசுபவர்களை கொஞ்சம் நான் ஜாகிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த கடமை எங்கள் மேலேயே திணிக்காதீங்கய்யா. இந்திய திணிப்பின் பிரச்சனை நாங்கள் தான் முதல்ல கொண்டு வந்தோம். அதுக்கு அவ்வளோ பலன்களை நாங்கள் பெற்றோம். இன்றைக்கி கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் கேரளாவும் எல்லாம் நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது சொல்கிறீங்க. இது எங்கள் சும்மா மட்டும் இல்லை, இந்தியாவில் ஜனநாயகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய பிரச்சனையும் தான் இது. தென்னிந்தியாவின் பிரச்சனை மட்டுமா? அது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை இல்லையா? ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனையாக அது மாறவே மாறாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளை இந்த பிரச்சனை வெடிக்கும் போது உத்தரப்பிரதேசத்தின் அகிலேஷ் யாதவ் நம்மோடு இருக்க மாட்டார். பீகாரின் தேஜஸ்வி யாதவ் நம்மோடு இருக்க மாட்டார். வட இந்தியாவில் எப்படியாவது இழந்த இடத்தை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் நம்மோடு இருக்காது. இடதுசாரிகள் நம்மோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு வட இந்தியாவில் எந்த இடமும் இல்லைன்றதுனால பீகாரில் கொஞ்சம் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸே கிடையாது. ஆனால் அவர்கள் வேணும் நம்மோடு இருக்கலாம், ஏன்னா கேரளாவில் அவங்க இருக்கிறாங்க. இந்தியாவின் வழக்கமான ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் என்று பேசக்கூடிய பல பேர் நம்மோடு இருக்க மாட்டார்கள். அனுதாபம்னு தெரிவிக்கலாம். பாவம், சவுத் இந்தியா இப்படி வஞ்சிக்கிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அனுதாபத்தை வேண்டுமானால் அவர்கள் தெரிவிக்கலாம். ஆக பிஜேபியினுடைய இந்த கேம் பிளானில் உத்தரப்பிரதேசில் போயிட்டு எந்த கட்சிக்காரனாவது தங்களுக்கு வரக்கூடியது அதிகாரத்துக்கு எதிராக பேச முடியுமா? நினைக்கிறீங்களா அப்படி நடக்கும்னு? எனவே நாளை இந்திய கூட்டணி அதற்கு நாம் இறுதிச் சடங்கு செய்ய வேண்டிய நாள் அதான் நடக்கும் நாளைக்கு. அது வேறு எப்படியா பிழைச்சாலும் நல்ல மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இதை பொறுத்த வரையில் இந்த ஜனதா பரிவாரங்கள் யாருமே வர மாட்டாங்க. மேற்கு வங்காளம் கூட வராது, மகாராஷ்டிரம் கூட வராது. அவங்களாம் பெருசாக பாதிக்கப்பட்டங்கிற எண்ணம் இருக்குது. தென்னிந்தியாவில் ஆந்திராவிலையும் கர்நாடகத்திலையும் காங்கிரஸ், அதாவது தெலுங்கானாவிலையும் கர்நாடகத்திலையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்கள் மனதார நம்மோடு இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எந்த அளவுக்கு போராட முடியும்னு எனக்கு தெரியல. சந்திரபாபு நாயுடு பாதி சங்கியாக இருக்கிறார், அவராலையும் ஏதாவது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல.
கேரளாவில் என்ன நிலைமை, அதிகபட்சம் சிபிஎம் நம்ம ஆதரிக்கலாம். எனவே வேறு வழி இல்லாமல் கடைசியில் நாம் தான் வந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை பற்றி கூட புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி பேசினார். இந்த டீலிமிட்டேஷனையும் அதன் பிறகு மாநிலங்கள் உடைக்கப்பட்டால் அதையும் வரவேற்கக்கூடிய முதல் மனிதனாக சீமான் இருப்பார், பார்த்துக்கொள்ளுங்கள். அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். தெலுங்கானுக்கு 2 ஸ்டேட் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு 2 ஸ்டேட், தமிழர்களுக்கு 2 ஸ்டேட் இருக்கக்கூடாதுலாம் நாம் தமிழர் கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. என்ன நிலையில் இருக்கிறோம்? திமுகவினுடைய தலைவர் பேசுகிறார், ஆனால் கட்சி போராட்டத்தில் இறங்குமா? தெளிவாக தெரிந்து கொண்டு தான் தேர்தல் நேரத்தில் இதை செய்கிறாங்க. அது இறங்கணும் நாம் விரும்புகிறோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அறிவுஜீவிகள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் எல்லோரும் எவ்வளவு இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே பல புள்ளிகள் வந்துட்டும் இல்லை. டீலிமிட்டேஷன் தொடர்பாக முதலமைச்சர் மாநாடு நடந்த போதே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இல்லை, போன எலெக்ஷன்லேயே முதல்வர் பேசினார், காஷ்மீரை சுட்டி காட்டி காஷ்மீரை உடைத்ததை போல தமிழ்நாட்டை உடைப்பார்கள் பேசினார். தமிழ்நாட்டில் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்த உமர் அப்துல்லா இதை பற்றி பேசினார். அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன். யாருக்கு தெரியாது இந்த விஷயங்கள் எல்லாம்? ஆர்எஸ்எஸ் திட்டம் யாருக்கும் தெரியாதா? பாஜகவின் கேம் பிளான் யாருக்கும் தெரியாதா? இதெல்லாம் மறைமுகமாக நேற்று காலையில் கொண்டு வந்ததா? எந்த டேட்டுங்கிறத வேணால் அவங்க ரகசியமாக வச்சுருக்கலாம். இதை பண்ண போகிறாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் நாம் முடிந்த வரையில் அமைதியாக இருக்கிறோம். இது எங்கே போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில், அதாவது இந்தியாவில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தில், இந்தியாவின் சட்ட இறையாண்மையில் ஏற்கனவே மிகவும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போது இன்னமும் சிறுபான்மையினராக ஆகி போனால் இது தமிழ் சமூகத்தின், தமிழ் தேசிய இனத்தின், தமிழ் இனத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். இதிலிருந்து எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம் என்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கணக்கில், நம்முடைய கனவுல நிறைய வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தாவிட்டால், அல்லது இதுக்கு எதிராக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வலுவாக குரல் கூட கொடுக்க முடியாமல் போனால், இதை நான் தோல்வி என்று சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய அவலம் என்று தான் சொல்வேன். இது வெறும் தோல்வி இல்லை, மிகப்பெரிய அவலம். சத்தம் கூட போடலையே. வலு இல்லாத போது தோற்று போகலாம், ஆனால் எந்த வலுவும் இல்லாத போதும் சத்தம் போடலாம். ஆனால் அந்த சத்தம் போடக்கூட தயாராக இல்லாத ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோமோ என்கிற அச்சம் என்பது, அதுதான் மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ் சமூகம் எப்பொழுதுமே மிக முக்கியமான தருணங்களிலே மீண்டு எழுந்து வந்திருக்கிறது என்பதுதான். நீங்கள் சொல்வதைப் போல கடைசி நேரத்தில் நம்பிக்கையில் முடிக்கணுன்றதுக்காக தான் முடிக்கிறேன். மனசுக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னா நாம் எவ்வளோ பிரச்சனைகளில் மீண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்னுடைய முதல் புள்ளி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த புள்ளியை நாம் ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டை உடைப்பது என்பது அடுத்த புள்ளியாக இருக்கும். அது மாநிலங்களாக உடைக்கப்படாது, யூனியன் பிரதேசங்களாக உடைக்கப்படும். அல்லது அது சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் வைப்பாங்க. அங்கே தேர்தல் இருக்காது. அவர்கள் நியமித்த ஏஜென்ட்டுகள், ஆர்.என். ரவி போன்ற ஏஜென்ட்டுகள் ஆட்சி செய்வார்கள். ஜனநாயகமும் இல்லாமல், மாநிலங்களும் இல்லாமல், மாநிலங்கள் இல்லாமல் போனால் மாநில கட்சிகளும் தான் இருக்காது. எதுவுமே இல்லாத மேலிருந்து கீழ் நோக்கி கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது. நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்பது நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். விழித்து கொள்ள முடியாமல் போனால் நான் சொல்வதைப் போல அது வெறும் தோல்வி அல்ல, ஒரு மிகப்பெரிய வரலாற்று அவலம். உள்ளபடியே அண்மைக்கால வரலாற்றில் பிரிட்டிஷ்காரர்களால் ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியாவில் அந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடுவதன் மூலமாக ஒன்றிணைந்த இந்தியாவில், ஒரு நவீன இந்தியாவில், ஆசியா முழுக்க வெவ்வேறு சர்வாதிகார பாதை வந்தபோது நாடாளுமன்ற ஜனநாயகம், குடியாட்சி என்கிற ஒரு ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து கொண்ட இந்தியாவில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இந்தியாவில் தான் நாம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த ஒரு யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டுதான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக இந்தியாவினுடைய எதிர்காலத்தினுடைய வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய வீழ்ச்சியாகும்.
அது சாதாரணமானது கிடையாது. நம்ம வரலாற்றை முழுமையாக பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். இதை வெறுமனே பாஜகவோட கட்சி திருவிளையாடலாகவோ அல்லது ஜெயிப்பதற்கான தொகுதி வருவரை மட்டும்தான் என்றோ, அல்லது எப்படி இருந்தாலும் மக்கள் தொகையில் அவங்க தானங்க அதிகமாக இருக்கிறாங்க, அது நியாயந்தானங்க அவன் சொல்கிறது அப்படின்னு சமாதானம் பேசியோ நீங்கள் கடந்து செல்ல முடியாது. இதனுடைய நோக்கம் அது மட்டும் கிடையாது. அதெல்லாம் இருக்குது, ஆனால் அது மட்டும் கிடையாது. இதனுடைய நோக்கம் தென்னிந்தியாவை வாய்ஸ்லெஸ்ஸாக, குரலற்றவர்களாக மாற்றுவது என்பதுதான். நாம் விழித்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே.